ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டி ஃபேமிலி. வாங்க நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Love me, Matthew? I do. Honestly? Yes. Secretly, but honestly. No more secrets. அடித்தோம். எங்கள் மாப்பிள்ளை வந்து அவர்கிட்ட தான் பிடிக்குன்றாரு. அதனால் இந்த பொண்ணு பாப்பா வர வருது. அதனால் அங்கேருந்து ஊரில் இருந்து நான் வந்திருக்கேன். ஒரு முதல்ல எண்ணெய் ஊற்றினேன், அப்புறம் தெரிஞ்சிடும், அப்புறம் இஞ்சி தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், எல்லாத்தையும் வெங்காயம் 2 கிராம்பு போட்டு மிக்சியில் அடிச்சிடணும். எடுத்து நீ போட்டு மிக்சியில் அடிச்சிடணும். கருவேப்பை வணங்கணும். வணக்கி கறி எடுத்து போகணும். இல்லையா பங்களாக்காரன் இங்கே போட்டுருவாங்க, இங்கே போட்டு வதக்கிடுவாங்க. வணங்கையில் வாசம் வரும். இங்கே போட்டு அடிக்கூடாது. யார் கேமரா எடுத்துட்டா? எல்லாம் நானாக செஞ்சுட்டேன். எங்கள் மாமியார் செய்வாங்க. அவங்க செய்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கறி எடுத்தா எண்ணெய் கறியை போடுறேன். எண்ணெய் பொரிஞ்சிடுச்சு நல்லா போடுங்க. அந்த முட்டையை தண்ணி முட்டை இருக்கு எடு. அதுக்கு முட்டை முட்டை இருக்கும். மஞ்சத்தூள் நாட்டுக்கோழி அதான் முட்டை எடுத்தது 3 முட்டை தான் கடுகு. இதில் வந்து எடுத்துருமா? இன்னொரு முட்டை பெருசாக இருந்தது எடுத்துட்டியா? அது ரொம்ப தோல் அப்புறம் இருக்குது. இங்கே இருக்கு, அது தோல் கூடலை இன்னும், அதை எடுத்துடணும். எடு. மஞ்சத்தூள் எடுத்துருவோம். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நான் கட் பண்ணிடுவேன். இது வந்து மூட்டு நழுவுனவங்களுக்கு, வேகமாக பேசுமா? பெட்டில் இருக்கிறவங்களுக்கு
உடம்பு சரியில்லாத ரொம்ப வாய்க்கு சாப்பாடு நல்ல ஆதாரம் இல்லை அவங்களுக்கு. சொல்லி இன்னும் முடிக்கலையே, சொல்லு. செஞ்சால் சாம்பார் இந்த குழம்பு வச்சு நல்லெண்ணெய் ஒரு கிண்ணத்தில் ஒரு 1/4 லிட்டர் ரசத்துக்கு ஊற்றி 1/2 லிட்டர் கூட ஊற்றலாம். ஊற்றி ஒரு 100 நல்லெண்ணெய் ஊற்றி கரண்டியில் ஸ்பூன் போட்டு ஆற்றி ரெக்கார்டில் எல்லாம் அந்த வீடியோ எடுத்து வருது. இது இது இந்த பூனையெல்லாம் வச்சு போவாங்க. பூனை குழு வந்து கிடைக்கலாம். இதுவா இப்போ வந்து கறி நல்லா வணங்கி ஸ்டிப் ஆகிடுது. ப்ரௌன் கலரில் வந்துருச்சா? பச்சை கலர் இருக்கு. அண்டி பச்சை கலர். இது வந்து ஆண்டி வெங்காயம் தக்காளி ஆண்டி தக்காளி அண்டி இது வணக்கி மிக்சியில் அடித்து ஆற வச்சு மிக்சியில் அடித்து ஊற்றி வச்சுடுறோம். அரைச்சிடா. இங்கே வை, அங்கே தண்ணி இருக்கிறதுலாம் இருக்கும். கிராம்பு, சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, கசகசா, முந்திரி பருப்பு, புதினா எல்லாம் போட்டுருக்கேன். வந்து ஒரு 10 வரமிளகாய் மல்லி அது வறுத்து அவர் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். அவர் போடுறேன். சாப்பாட்டு வடிக்கிறோம்ல அரிசி, அது ஒரு தனி கழுவி கீழே விட்டுட்டு 2வது கழுவு தண்ணி. இது வந்து அரைச்சதெல்லாம் சாமான் போட்டோம் பாரு, அது இதோட கலந்து வச்சுருக்கேன். அவர் ஊற்றுறேன். குடும்பமா மக்களாக இருந்தால் கம்மியாக தண்ணி ஊற்றிக்கலாம். பெரிய குடும்பம்னா இங்கே பாருங்க வச்சா தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்க. நல்லா இருக்கும். ஒரு மிளகாத்தூள் போதுமா? அப்புறம் பார்த்து போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் கொஞ்சோண்டு ரசம், வெடக்கோழி முட்டை பாருங்க. வேணாம் அதுவும் இல்லை. ஸ்டார் பூவா? கோம்பா அப்படியே ஒரு மாதிரியா இருக்குமா? சூப்பரா இருக்கு. வாய் பொட்டுக்கல்ல, ஒரு வாய் உளுத்தம் பருப்பு, ஒரு 2 பத்தை தேங்காய். கனமாக எதுவுமே இருக்கக்கூடாது. சும்மா கையளவில் ஒரு சோறு குடிக்கிற உப்பு அளவுக்கு தான் எடுத்துக்கணும். அதை போட்டால் போதும். ரொம்ப அதிகமாக இருந்தால் டேஸ்ட்டு இருக்காது. அதனால் சும்மா கொஞ்சம் தான். இதான் ரசம், நாட்டுக்கோழி ரசம் ரெடி. அங்கே தண்ணி ஆட்டம். இது கொதிச்சதும் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா ஆற வச்சு மொண்டு குடிக்கலாம். சாப்பிடவே வேண்டியதில்லை, சாப்பிடவே செலவில்லை. ரசம் இருந்தாலே போதும். எங்கள் மாப்பிள்ளை வந்து ரசம் குடித்தாருன்னா சோறு சாப்பிட மாட்டார். ஓகே.